தமிழ் பேசும் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விமர்சனம் ரணம். சென்னையில் பல இடங்களில் கை கால் உடம்பு என தனித்தனியாக எரிக்கப்பட்ட சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டது. இதனால் போலீஸ் தீவிரமாக விசாரணை நடத்துகிறாங்க. காவல் நிலையத்தில் குற்ற செயலுக்கான க்ரைம் ஸ்டோரி எழுதுபவரும் குற்றவாளிகளோட உருவங்களை ஸ்கெட்ச் செய்து கொடுப்பவருமாக வைபவ் இருக்கிறார். இவர் இந்த மர்ம கொலைகளுக்கு போலீஸுக்கு உதவ வருகிறார். பின் ஹீரோவின் முயற்சியால் கிடைக்கப்பட்ட உடல் பாகங்கள் எல்லாம் வெவ்வேறு நபருடையது என தெரிய வருது. இப்படி இருக்கிற நிலையில் இந்த வழக்கு விசாரிக்கிற இன்ஸ்பெக்டர் காணாமல் போகிறார். இதனால் இந்த வழக்கு தானியாவிடம் கொடுக்கப்படுகிறது. மேலும் வைபவ் தானியா இருவரும் இணைந்து இந்த கொலைகளை செய்யும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஒவ்வொரு முறையும் குற்றவாளிகளை நெருங்கும் பொழுது அதிர்ச்சியான சம்பவங்கள் காத்திருக்கு. இறுதியில் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்தார்களா, இந்த கொலைகளுக்கு எல்லாம் காரணம் என்ன, குற்றவாளியின் நோக்கம் என்ன என்பதே படத்தின் திரைக்கதை. படம் முழுக்க வைபவ் தானியா சுற்றித்தான் நகர்கிறது. இந்த படத்தில் வைபவ் சிறப்பாக நடிச்சிருக்காரு. இது இவருடைய 25வது படம்ங்கிறதுனால வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்ததற்கு பாராட்டுக்கள். இவரை அடுத்து போலீஸ் அதிகாரியாக வரும் தானியாவும் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செஞ்சிருக்காங்க. இவர்களை தவிர படத்தில் வரும் மற்ற நடிகர்களும் தங்களுக்கு கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சிருக்காங்க. படத்தில் ஆரம்பத்தில் நடக்கிற கொலைகளுக்கு காரணம் என்ன என்பது ஆர்வத்தை ஏற்படுத்துது. இடைவெளி வரை படத்தின் மீது நிறைய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனால் இரண்டாம் பாதி கொஞ்சம் சலிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இரண்டாம் பாதியில் வரும் காட்சிகள் சுவாரஸ்யத்தை கூட்டி இருந்தால் படம் நன்றாகவே இருந்திருக்கும். பின்னணி இசையும் ஒளிப்பதிவும் படத்திற்கு பக்க பலமாக இருக்குது. மொத்தத்தில் நீண்ட இடைவேளைக்கு பிறகு வைபவுக்கு கம்பேக் கொடுக்கும் படமாக இது அமைஞ்சிருக்கு. படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா வைபவோட நடிப்பு சிறப்பாக இருக்குது. கதைக்களமும் நன்றாகவே இருக்குது. முதல் பாதி சூப்பராக இருக்குது. க்ரைம் த்ரில்லர் கதையும் பின்னணி இசையும் ஒளிப்பதிவும் படத்திற்கு பக்க பலம். குறைகள்னு சொல்லணும்னா இரண்டாம் பாதி சலிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இறுதியில் கொஞ்சம் சுவாரஸ்யத்தை கொடுத்திருந்தால் இன்னும் நன்றாகவே இருந்திருக்கும். சில கதாபாத்திரங்கள் படத்திற்கு தேவையே இல்லாமல் புகுத்தப்பட்டிருக்கு. சில காட்சிகளை சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கலாம். மொத்தத்தில் வைபவின் ரணம் அறம் தவறில் க்ரைம் ரசிகர்களுக்கு நிச்சயம் பிடிக்கும்.